அளிக்கும் சீதனம் பெண்ணுக்குரிய பொருட்கள். திருமணமாகி கணவன் வீடு செல்லும் பெண்ணிற்கு சீதனம் கொடுத்து அனுப்பி வைத்தது தந்தையின் மீது சுன்னத்து தான். நூல் சூரத்துன் நபி. அறிவித்தவர் அல்லாமா ஷிஃப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. பெண்ணின் தந்தை சீதனம் கொடுக்காவிட்டால் அல்லது குறைவாக கொடுத்திருந்தால் சீதன பொருட்களை கொடுக்கும்படி கேட்க கணவனுக்கும் கணவர் வீட்டாருக்கும் உரிமை கிடையாது. வெறும் கொடுக்கல் வாங்கல் திருமணத்தின் நோக்கம் அல்ல. அல்லாஹ்தாலா பாதுகாத்தவர்களை தவிர சில ஊர்களில் பலகாரங்கள் கூட கணக்கு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களின் அறியாமை நீங்கினால்தான் இந்த அநியாயங்கள்லாம் ஒழியும். சமுதாய பேரை கெடுக்கும் அத்தகைய நச்சுப்பாம்புகள் இருக்கும் வரை கேட்டு பெறும் சமுதாயம் வளரத்தான் செய்யும். ஈருலக இரட்சகன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண்களுக்கு அரசியான தங்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சீதனமாக கம்பளம் ஒன்றும் தண்ணீர் நிரப்பும் தோல் துருத்தி ஒன்றும் ஈச்சம் ஓலையில் திரித்து பின்னப்பட்ட கட்டில் ஒன்றும் ஈச்சம் சருகுகள் திணைக்கப்பட்ட மெத்தை ஒன்றும் தலையணை 2 தண்ணீர் குடிக்கும் பாத்திரம் ஒன்றும் கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனால் இந்த சாமான்களெல்லாம் அவங்களா கொடுத்தாங்களே தவிர அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதையுமே அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை. இது குறிப்பிடத்தக்கது. இன்ஷா அல்லாஹ் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார்கிட்ட கேட்டு எதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, இல்லைனாக்கா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நிக்கா பண்ணி நல்லபடியாக பெண் மாப்பிள்ளைகளை 2 பேரையும் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம நேரம் தௌஃபீக் செய்வானாக.